ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2018 ரிலீஸ் ஆன நைட் ஹண்டர் என்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம எத்தனையோ சீரியல் கில்லர் படங்களை நம்ம சேனல்லையும் சரி வெளியையும் சரி பார்த்திருப்போம். ஒவ்வொரு படத்திலையும் ஒரு புது கதைக்களம், அந்த கதைக்குள்ள ஒரு மர்மம், இந்த மர்மத்துக்கு நடுவுல நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் கொடுத்து மிரட்டி இருப்பானுங்க இல்லீங்களா? இப்ப நம்ம பார்க்க போற படமும் அந்த கேட்டகரியில ஒண்ணுதாங்க. ஒரு ஊர்ல பெண்கள் அடுத்தடுத்து காணாம போறாங்க. எவன்டா இந்த வேலையை பண்ணது நோண்டி நொங்க எடுக்கிறப்போ ஒரு லாவண்யா கோபாலும் மாட்டிக்கிறான். ஆனா அங்கதான் போலீஸ்காரங்களுக்கு முதல் ட்விஸ்ட், மாட்டி இருக்கவன் ஒரு மனநோயாளி. ஒரு மனநோயாளியால எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சாலும் சுத்தி இருக்க மொத்த எவிடன்ஸும் அந்த மனநோயாளி தான் அந்த வேலையை பார்த்தான்னு பாயிண்ட் அவுட் பண்ணுது. இருந்தாலும் எவிடன்ஸுக்கும் ரியாலிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. இந்த நிலைமையில உண்மையாகவே இந்த வேலையெல்லாம் பார்த்தது அந்த மனநோயாளியா இல்ல வேற யாராவதான்றத ஒரு செகண்ட் நம்ம உறைஞ்சு போற மாதிரியான ட்விஸ்டோட சொல்றதுதான் படத்தோட கதை. வாங்கலாம் அந்த உரைய வைக்கிற ட்விஸ்ட் என்ன உள்ள போய் பார்த்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா நட்ட நட ராத்திரியில ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள அரகுற ட்ரெஸ்ஸோட உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு பயங்கர பரபரப்பா ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணோட மூஞ்சில இருக்க பயத்திலேயே தெரியுது இவளை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்ட்டு. தன்னை துரத்துறவங்கள்ட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு அடிச்சு புடிச்சு இந்த பொண்ணும் காட்டுல இருந்து ரோட்டுக்கும் ஓடி வந்துடுறா. ஆனா விடாத கருப்பு மாதிரி துரத்திட்டு இருக்கவங்க இந்த பொண்ணுக்கு பின்னாலேயே வந்து நின்னுறாங்க. துரத்திட்டு வந்தவங்களும் இந்த பொண்ணை விடுற மாதிரி இல்ல, இந்த பொண்ணும் அவங்க கூட போக தயாரா இல்ல. கொக்கா மக்கா ஓன் கூட வரதுக்கு நான் உரு தெரியாம அழியறதே பெஸ்டா அப்படின்னு துரத்திட்டு வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொண்ணை நெருங்க ஆரம்பிச்சதும் இந்த பொண்ணு நின்னுட்டு இருந்த பிரிட்ஜ்ல இருந்து தொபகடின்னு கீழே குதிக்கிறா. அதே சமயம் பிரிட்ஜுக்கு அடியில மரத்தை ஏத்திட்டு போற ஒரு ட்ரக் வந்துட்டு இருக்கு. மேல இருந்து கீழே விழுந்த பொண்ணு ட்ரக்ல இருக்க இந்த மரத்து மேல மோதி ட்ரக்குக்குள்ளேயே மறுகையா. இங்க சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில போட அந்த பக்கம் படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை பார்த்ததுமே ஹேய் இது நம்ம சூப்பர் மேன் இல்ல அப்படின்ற ஃபீலிங் உங்களுக்கு வருது இல்லையா? ஒய் பிளட் சேம் பிளட்ன்ற கதையா எனக்கும் முதல்ல இந்த படத்தை பாக்குறப்போ இதே ஃபீலிங் தான் வந்துச்சு. இது மட்டும் இல்ல, நம்மால் இந்த படத்திலயும் சூப்பர்மேன் மாதிரி ஃபேண்டசியா இல்லனாலும் ஆக்ஷன்ல தெரிக்க விடுவாரு. வாங்க அவர் என்ன பண்றாருன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப இந்த படத்துல வர ஹீரோவோட கதாபாத்திரத்துக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கணும்னா, ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசர் ஹோமிசைட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு கல்யாணமாகி டீனேஜ் வயசுல ஒரு பொண்ணும் இருக்கா. ஹீரோ ஒரு போலீஸ்காரரு. இந்த வேலை பிடிக்காம ஹீரோவோட பொண்டாட்டி பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோவை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ போய் அவரோட பொண்ணை பாக்குறது வழக்கம். இன்னைக்கு அந்த மாதிரி ஹீரோ அவரோட பொண்ணை பார்க்க போறப்போ வயசு பொண்ணு சோசியல் மீடியால யார் கூடவோ பேசிருப்பா போல. இதை ஹீரோவோட பொண்டாட்டி ஹீரோ கிட்ட கோத்து விட்டதும் தான் பொண்ணு கூடவே உட்காந்து அவ யார் கூட எல்லாம் பேசிருக்கான்றத பார்த்த ஹீரோ, என்னம்மா இது, நீ பேசிருக்க பசங்களோட மூஞ்செல்லாம் பாரு, மூஞ்சிலேயே 300 பொறுக்கிங்க தெரியறானுங்க. இவனுங்களாம் ஆரம்பத்துல பொண்ணுங்களை உசார் பண்றதுக்கு தேன் வடிகிற மாதிரி தாமா பேசுவானுங்க. அப்புறம் அவனுங்களோட வேலை முடிஞ்சதும் தெருவுல விட்டுருவானுங்க. மொத்தத்துல பசங்க எல்லாரும் பண்ணிங்க, அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு ஹீரோ அவரோட பொண்ணுக்கு அறிவுரையை கொடுத்துட்டு இருக்க. இந்த பக்கம் நமக்கோ நாத்தல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஒன்னு ஆஹா ஓஹோன்னு பில்டப் கொடுத்தேன், அதுக்குள்ள ஒட்டுமொத்த பசங்களையும் போட்டு இப்படி நொறுக்குறியே அப்படின்னு நம்ம காண்டாயிட்டு இருக்க. என்ன பண்றது, பொண்ணை பெத்த ஒரு பாவம், அவரோட பொண்ணு நல்லா இருக்கணும்னு இப்படி ஒரு அட்வைஸ கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோ கொடுத்த அட்வைஸ் அவரோட பொண்ணு மேத்துக்க. அப்படியே இன்னொரு பக்கம் நல்லா பரலோக பஞ்சு மிட்டாய் மாதிரி பளபளன்னு இருக்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவளோட பளபளப்புக்காகவே இவ பேரை நம்ம பப்பாயான்னு வச்சுப்போம். இவ ஆன்லைன்ல வயசான ஒரு குண்டு அங்கிள் கூட பேசி பழக்கமாகி இப்ப கிளி பிளி பண்ற ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறா. அந்த குண்டு அங்கிளும் பப்பாயாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் குண்டு அங்கிள் பப்பாயாவை ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறான். உள்ள போனதுமே தலைவர் சட்டையெல்லாம் கட்டிடுறாரு. அவரோட தோற்றத்தை பார்த்த பப்பாயாவோ அடேங்கப்பா, வெளிய பாக்குறதுக்கு தான் ஆள் நல்லா கூட்ஸ்ல ஏத்தின குண்டு பெட்டக மாதிரி கொழுகு மொழுகுன்னு இருக்க, ஆனா சட்டையை கட்டினா வாட்ட சாட்டமா இருக்கியே அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க. குண்டு அங்கிளும் இதை கேட்டு வெக்கப்பட்டு இருக்கப்போ பட் சாம்பாருங்க குண்டு அங்கிளுக்கு ஒரு ட்விஸ்ட். திடீர்னு இவங்க இருக்க ரூமோட பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்த ஒரு மொட்டையேறு தாடி எடுத்து குண்டு அங்கிளோட தலையிலேயே ஒண்ணு வைக்க இங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஆரம்பத்துல ஒரு பொண்ணு பிரிட்ஜுக்கு மேல இருந்து கீழே ட்ரக்ல விழுந்தால, அந்த பொண்ணோட பாடி இப்பதான் போலீஸ்காரங்களுக்கு கிடைக்குது. பாடி இருக்க இடத்துக்கு போன ஹீரோ அந்த பொண்ணோட கையில சங்கிலியை போட்டு இறுக்கமா கட்டினா கையில ஒரு மார்க் வரும் இல்லையா, அந்த மார்க் இருக்கிறத பார்த்துட்டு ரைட்டு இந்த பொண்ணை எவனோ ஒருத்தவன் கடத்தி வச்சிருக்கான், அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வரப்போ இந்த பொண்ணு தெரியாதனமா ட்ரக்ல விழுந்துட்டா அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இந்த ஊர்ல பொண்ணுங்க கடத்தப்படுறது முதல் தடவை இல்ல, இதுக்கு முன்னாலேயே பல பெண்கள் காணாம போயிருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றது தெரியல. சோ அவங்க எல்லாரையும் கடத்தினா அதே ஆள் தான் இந்த பொண்ணையும் கடத்திருக்கான். ஆனா கடத்தப்பட்ட பொண்ணு யாருன்னு தெரியலையே, அதோட எப்படி எங்க இந்த ட்ரக்ல விழுந்தான்றதும் தெரியல. சோ ட்ரக் எங்க இருந்து கிளம்பி எது வரைக்கும் வந்துச்சோ, வழியில இருக்க சிசிடிவி கேமராஸ், வழியில இருக்க பிரிட்ஜஸ்ன்னு எல்லாத்தையும் ஹீரோ செக் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவோட பொண்ணு சோசியல் மீடியால யார் கூடவோ பேசியிருந்தால, அவனுங்களா யார் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுங்களோட டீடைல கண்டுபிடிச்சு தர சொல்லி ஹீரோ சைபர் கிரைமுக்கு போனா அங்க ஒரு பொண்ணுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அவ தான் படத்தோட ஹீரோயின். இதுக்கு முன்னால வேற டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, இப்ப சைபர் கிரைமுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்காங்க போல.
அப்பையில இருந்தே ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு. சோ இப்ப ஹீரோயின் ஹீரோவை பார்த்ததும் லைட்டா வழியிறா. ஆனா அவளை துளி கூட மதிக்காத ஹீரோ, நான் என்ன கேட்டனோ அதை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுங்க, அனாவசியமா எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஹீரோயினை தட்டி விட்டுட்டு போயிடுறாரு. இத அதே இடத்துல இருந்து ஹீரோயினோட 2 அசிஸ்டன்ட்ஸும் பார்த்து மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்கானுங்க. இதோட முடிச்சிட்டு மறுபடியும் மொட்டையரும் பப்பாயாவும் இருக்க இடத்துக்கு வந்தா, மொட்டையர் அடிச்சதுனால மயக்கமான குண்டு அங்கிள் இப்ப மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சா இவரை பெட்ல படுக்க போட்டு இவரோட கையில ஹேண்ட் கஃப மாட்டி வச்சிருக்காங்க. அதோட கால் சந்துல வர வலி உயிர் போது. யோ நாயா பண்ணி தொலைஞ்ச என்ன இந்த வலி வலிக்குது அப்படின்னு குண்டு அங்கிள் மொட்டையர் கிட்ட கதர்னா, அது ஒண்ணுலடா அம்பி, இப்பதான் உன்னோட கம்ப்யூட்டர்ல இருக்க சோசியல் மீடியா அக்கவுண்ட்லாம் செக் பண்ண, நீ என்னடா பப்பாயா மாதிரி சின்ன பொண்ணுங்க நிறைய பேர்கிட்ட பேசி அதுல 2-3 பொண்ணுங்களை பதமும் பாத்திருக்க, உன் வயசு என்ன அந்த பொண்ணுங்களோட வயசு என்ன, இந்த வயசுல நீ அந்த மாதிரி எல்லாம் பண்றது நல்லதா இல்லல்ல, அதனாலதான் இனிமேல் நீ இந்த மாதிரி பண்ணவே கூடாதுன்னு நீ மயக்கத்துல இருக்கும் போதே உன் குண்டு குருவியை கட் பண்ணி எடுத்துட்டேன். இனிமேல் நீ எவ்வளவு முக்குனாலும் உன்னால எதுவும் பண்ண முடியாது. இனிமேலாச்சு சின்ன பொண்ணுங்க சைடு போகாம பாத்து இரு அப்படின்னு குண்டங்களை மிரட்டிட்டு மொட்டையரும் பப்பாயாவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்கன்றது நமக்கு புரியுது. அதாவது சோசியல் மீடியால விவரம் தெரியாத பொண்ணுங்களை பேசி மயக்கி அவங்கள்ட்ட தப்பா நடந்துக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்களை மொட்டையருக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு இனிமேல் அவங்க அந்த தப்பே பண்ணாம பாத்துக்கிறது தான் இவரோட வேலை. சோசியல் மீடியால பப்பாயாவோட அக்கௌண்ட் வச்சு மொட்டையர் பேசும்போதே இவங்கள்ட்ட யார் பேசுறாங்களோ அவங்க அக்கௌண்ட் ஹேக் பண்ணி அவங்க யார் யார் கூட என்னென்ன சாட் பண்ணிருக்காங்கன்றத பார்த்துட்டு, ஒருவேளை அவங்க சின்ன பசங்களை வசியம் பண்றவங்களா இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால குண்டங்களை கூட்டிட்டு வந்து மொட்டையர் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு இல்ல, சேம் பனிஷ்மெண்ட் தான் எல்லாருக்கும் கொடுப்பாரு. இதை நமக்கு புரிய வச்சிட்டு இருக்கும் போதே மொட்டையரோட வலையில அடுத்த மீனும் மாட்டிக்குது. மீனை பொறிச்சு பொழந்து கட்டுறதுக்கு சாட் பண்ணவன ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்ன மொட்டையரு அவன் வரத்துக்கு முன்னாலேயே பப்பாயாவை அந்த ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ண வச்சிருக்காரு. எவ்வளவோ நேரமா பப்பாயா வெயிட் பண்ணியும் சாட் பண்ணவன் வந்த பாடு இல்ல. இனிமேலும் அவன் வர மாதிரி தெரியல. சரி இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு நான் கிளம்ப போறேன்றத மொட்டையர் கிட்ட சொன்ன பப்பாயா ஹோட்டலை விட்டு வெளியே வந்ததுமே வெளியே நின்னுட்டு இருந்த ஒரு காரோட ஹெட்லைட் இந்த பொண்ணோட மூஞ்சில பளீர்னு அடிக்குது. இங்க சீனை கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு பப்பாயாவை கூட்டிட்டு போறதுக்கு மொட்டையர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்பொழுது ரெஸ்டாரண்ட்ல பப்பாயாவை காணோம். அவ எப்பவோ கிளம்பி போயிட்டான்னு வேற ஹோட்டலோட வெயிட்ரஸ் மொட்டையர் கிட்ட சொன்னதும் சரியா போச்சு, பொண்ணை தூக்கிட்டானுங்க போலியேன்னு மொட்டையருக்கு பக்கோன்னு ஆயிடுது. இருந்தாலும் இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு நிலைமை வரும். அப்படி வந்தா கடத்தப்பட்ட பொண்ணை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காகவே கம்மல் ஷேப்ல ஒரு ஜிபிஎஸ் டிராக்கரை மொட்டையரு பப்பாயா கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. இப்ப அந்த ஜிபிஎஸ் டிராக்கர் மூலமா பப்பாயாவோட லொகேஷனும் காட்டுது. லொகேஷன் மூவ் ஆயிட்டு இருக்கிறதுலே தெரியுது அந்த பொண்ணை கார்ல கடத்தி கூட்டிட்டு போறாங்கன்ட்டு. சோ லொகேஷனை பார்த்ததும் மொட்டையர் இவரோட கார் எடுத்துக்கிட்டு அந்த லொகேஷன் எங்க இருக்கோ அதை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்போ கிட்டத்தட்ட லொகேஷனை நெருங்கிடுறாரு. அப்போன்னு பார்த்து ரோட்ல வந்துட்டு இருந்த கார் மொட்டையரோட காரை இடிச்சிருது. இடிச்சதோட மட்டும் இல்லாம காரை ஓட்டிட்டு வந்த ஒரு வயசானவர் மொட்டையர் அங்க இருந்து நவுற விடாம, ஐயோ தம்பி உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்க, யோ பாழடைஞ்ச பண்ணி வாயா கொஞ்சம் நௌரியா வேலை இருக்கியா எனக்கு அப்படின்னு எப்படியாவது இந்த வயசானவரை மொட்டையர் தட்டி விட ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ ரோந்து பண்ணில இருந்த போலீஸ்காரங்க எதிர்ச்சியா அந்த இடத்துக்கு வர இதுக்கு மேல மொட்டையரால அங்க இருந்து நவுறவே முடியல. போலீஸ்காரங்க மொட்டையரை அரெஸ்ட் பண்ணியும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸ்டேஷன்ல மொட்டையரை வச்சு விசாரிக்கிறப்பதான் நமக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் தெரியுது. மொட்டையரு சாதாரண ஆள் இல்ல, ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி. சில வருஷத்துக்கு முன்னாலே இவரோட ஃபேமிலியை யாரோ கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அது நடந்ததுக்கு அப்புறம் ஜட்ஜி வேலையை விட்டுட்டு அப்போயில இருந்துதான் இந்த குண்டு அங்கிள் மாதிரியான சில்ற பசங்களை ஆய கட்டுற வேலையை பப்பாயாவோட சேர்ந்து மொட்டையரு பாத்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு சில்ற பையனை இப்ப மடக்க போறப்பதான் அவன் பப்பாயாவை தூக்கிட்டு இருக்கான். பப்பாயா கிட்ட ஜிபிஎஸ் டிராக்கர் ஒன்னு இருந்ததா சொன்னோம்ல, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டிராக்கரோட லொகேஷனும் கட் ஆயிடுச்சு. சோ அந்த பொண்ணுக்கு எப்போ என்ன வேணும்னா நடக்கலாம். அந்த பொண்ணை கண்டுபிடிக்காம என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்வி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு மொட்டையரு விசாரணை ரூம்ல உட்காந்துக்கிட்டு எதிரில இருக்க ஹீரோயின் கிட்ட கத்துறதும் இது எல்லாத்தையும் வெளியே இருந்து கேட்ட ஹீரோ, ஓ அந்த பொண்ணு கிட்ட ஜிபிஎஸ் டிராக்கர் இருக்கா, இத முன்னாலே சொல்றது இல்ல, ஆமா அந்த டிராக்கர் எதை வச்சு வேலை செய்யுது அப்படின்னு ஹீரோ ரூமுக்குள்ள போய் உள்ள இருக்க மொட்டையர் கிட்ட கேட்டதும் மொட்டையரோட செல்போன் சிக்னலை வச்சுதான் அந்த டிராக்கர் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதாவது அந்த டிராக்கர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல மொட்டையரோட செல்போன் இருக்கிற வரைக்கும் மட்டும் தான் டிராக்கர் வேலை செய்யும். இத மொட்டையர் சொன்னதும் எந்த இடத்துல அந்த டிராக்கரோட லொகேஷன் கட்டாச்சோ அந்த லொகேஷன்ல இருந்து ஒரு ட்ரோன் கேமரால மொட்டையரோட செல்போனை கட்டி விட்டுட்டு ட்ரோனை அங்க எங்கன்னு பறக்க விட ஒரு இடத்துல கட்டான பப்பாயாவோட ஜிபிஎஸ் டிராக்கர் திரும்பவும் சிக்னலை காட்ட ஹீரோவும் அவரோட டீமும் அந்த லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி போனா அது ஒரு வீடு. எல்லாருக்கும் முன்னால ஹீரோ வீட்டு ஜன்னல் வழியா கையில துப்பாக்கியோட உள்ள போயிடுறாரு. வீட்டு பேஸ்மெண்ட்ல பாட்டு சவுண்ட் ஹெவியா கேட்டுட்டு இருக்கு. ஹீரோவும் பாட்டு சவுண்ட் கேக்குற பேஸ்மெண்ட்டுக்கு போனா அங்க சின்ன சின்னதா ஒரு 10 ரூமுக்கு மேல இருக்கு. அதுல ஒரு ரூம்ல ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறத ஹீரோ பாக்க, பொண்ணு எங்க போயிட போறா, அந்த ரூம்லயே தானே இருக்க போறா, இவளை அப்புறமா காப்பாத்திக்கலாம், முதல்ல இந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறவன் யாருன்றத பாத்துட்டு அவனை பிடிக்கணும்ல, அதனால பொண்ணை அப்படியே விட்டுட்டு யாருப்பா இந்த வேலையை பார்த்ததுன்னு ஹீரோ பேஸ்மெண்ட்ல தேடிட்டு இருக்கப்போ ஓடிட்டு இருந்த
அந்த பாட்டுக்கு குதூகலமா ஜட்டியோட டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஒருத்தவன் ஹீரோ கண்ணுல மாட்டிக்கிறான். பொண்ணுங்களை கடத்தினதோட மட்டும் இல்லாம உல்லாசமா டான்ஸ் ஆடுற வாங்கிக்கிடா இதன்னு ஹீரோ விட்டாரு பாருங்க. அவன் கண்ணத்துல பலார்னு ஒரு ஷாட் அடிச்ச ஒரு அடியில அவன் மயக்கமாகிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ பாட்டு ஓடிட்டு இருந்த டிவைஸ காலாலே எட்டி உடைச்சிட்டு அதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ரூம் ஓபன் பண்ணா எந்த பொண்ணுக்காக இந்த ஆபரேஷன் ஆரம்பிச்சாங்களோ அந்த பப்பாயா இந்த ரூமுக்குள்ளதான் இருக்கா. சோ பப்பாயாவோட சேர்த்து இங்க மாறிட்டு இருந்த இன்னொரு பொண்ணையும் ஹீரோ காப்பாத்திடுறாரு. காப்பாத்தின 2 பொண்ணுங்களுக்கும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்பதான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுது. பப்பாயா கில்லரால இப்பதான் கடத்தப்பட்டா, அதனால பப்பாயாவை விட்டுருங்க. பப்பாயாவை தவிர்த்து ஏற்கனவே அங்க ஒரு பொண்ணு இருந்தால அந்த பொண்ணோட காதுல பிரஷரை அதிகமா கொடுக்கற மாதிரி ஏதோ ஒரு டிவைஸ வச்சு அந்த பொண்ணோட காதுல பிரஷரை கொடுத்து அவளோட ஆட்ரம்ஸை கிழிச்சிருக்காங்க. அதனால அந்த பொண்ணுக்கு காது கேட்கல. இது ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து சொன்னதும் அந்த பக்கம் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா கில்லர், அவனை விசாரணை ரூம்ல உட்கார வச்சு ஹீரோயின் தான் அவனை விசாரிக்கிறா. ஆனா ஹீரோயின் கேட்கிற எந்த கேள்விக்குமே அவன் பதில் சொல்லல. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அவன் பதில் சொல்ற நிலைமையிலேயே இல்லன்ற மாதிரி தான் தெரியுது. ஆள் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட மனநோயாளி மாதிரியே இருக்கான். ஹீரோயின் ஒன்னு கேட்டா அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இவன் வேற வேற ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்க. அந்த கேப்ல கில்லரோட வீட்ல இருந்து கண்டுபிடிச்ச ஒரு டிவைஸ லேடி காப் ஹீரோ கிட்ட எடுத்து வந்து கொடுக்கறா. இந்த டிவைஸ வச்சுதான் கில்லர் அந்த பொண்ணுக்கு காது கேட்க முடியாத மாதிரி பண்ணிருக்கான். அது தெரிஞ்சதும் ஹீரோ கையில கிடைச்ச டிவைஸ விசாரணை ரூமுக்குள்ள எடுத்துட்டு போய் கில்லருக்கு முன்னால வச்சதுதான். டிவைஸ பார்த்த கில்லர் அது கீழே தள்ளி விட்டுட்டு இந்த டிவைஸ பார்த்து பயப்படுற மாதிரியே ஒரு ரியாக்ஷனை கொடுக்க அடுத்து ஹீரோயின் உள்ள வந்த ஹீரோவை ஆய கட்டி வெளியே அனுப்பிடுறா. திரும்ப ஹீரோயின் அதே டிவைஸ் எடுத்து கில்லருக்கு முன்னால வச்சா மீண்டும் மீண்டும் கில்லர் அதை கீழே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கான். ஒருத்தவங்க ஒரு விஷயத்தால பாதிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் அதே விஷயத்தை எப்ப பார்த்தாலும் பயந்து நடுங்குவாங்க. இப்ப கில்லர் இந்த டிவைஸ பார்த்து பயந்து நடுங்குறானா என்ன அர்த்தம்? கண்டிப்பா இவன் இந்த டிவைஸால பாதிக்கப்பட்டிருக்கணும். இத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் கில்லர் அழுதுட்டு இருக்கும் போதே டேய் தம்பி நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு கில்லர் கிட்ட பேச்ச போட்டா அந்த இடத்துலதான் ஹீரோயினுக்கு ஒரு ட்விஸ்ட். ஹீரோயின் பேசுற எதுவும் கில்லர் காதுல விழவே இல்ல. சோ கில்லருக்கு காது கேட்கல. டிவைஸ பார்த்து கில்லர் பயப்படுறான், அவனுக்கு வேற காது கேட்கல. சோ இந்த டிவைஸ வச்சு யாரோ ஒருத்தவங்க கில்லரோட காதை பஞ்சர் பண்ணிருக்காங்க. இத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அட பணங்காட்டு பச்சைக்கிளி காது கேட்காதாடா உனக்கு அப்படின்னு ஷாக் ஆக இன்னொரு பக்கம் கில்லரோட வீட்ல போலீஸ் எல்லாம் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ 1 இல்ல 2 இல்ல எக்கச்சக்கமான பொண்ணுங்க அங்க இருந்த மாதிரி பொண்ணுங்களோட டிஎன்ஏ சாம்பிள் அவங்களோட பிங்கர் பிரிண்ட்னு நிறைய கிடைக்குது. அதோட ஹாஸ்பிட்டல்ல அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணு அட்மிட் ஆயிருந்தா இல்லையா, அவளோட அப்பாவும் பொண்ணு கிடைச்சிட்டான்ற சந்தோஷத்துல ஓடி வந்து பொண்ணை பார்த்து ஆசையா அவளை கட்டி பிடிக்க இத பக்கத்துல இருந்து பார்த்த ஹீரோவுக்கு இவரும் ஒரு பொண்ணுக்கு அப்பா இல்லையா ஃபீலிங்ஸ் மேல ஃபீலிங்ஸ் ஆயிடுது. இந்த ஃபீலிங்ஸோடயே ஹீரோயின் கிட்ட போன ஹீரோ அவனோட வீட்ல நிறைய பொண்ணுங்களோட டிஎன்ஏ சாம்பிள் கிடைச்சிருக்குமா, அவனா வாயை திறக்காத வரைக்கும் எந்த பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சுன்றது நமக்கு தெரியாது. அவன் வாயில இருந்து உண்மையை வர வைக்க வேண்டியது உன் வேலை. சோ சட்டு புட்டுன்னு ஏதாவது பண்ண பாரு அப்படின்னு கேச முடிக்க சொல்லி சொன்னா நான் என்னங்க பண்றது? இப்பதான் அவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தேன். அவன் சின்ன வயசுல இருந்தே ஒரு மனநோயாளி போலங்க. ஆனா இப்படி இருக்கிறவன் பொண்ணுங்களை கடத்தி ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கானா நிச்சயமா இவனுக்குள்ள மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கணும். இப்ப பார்க்க மனநோயாளி மாதிரி இருக்க இவனுக்குள்ள இருக்க ஒரு கேரக்டரை வெளியே கொண்டு வந்தா நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரியான ஒரு கில்லரா மாறிடுவான். நானும் எவ்வளவோ பேசி பேசி இவனுக்குள்ள இருக்க கில்லரை வெளியே வர வைக்கலான்னு பாக்குறேன், நடக்க மாட்டேங்குதேங்க அப்படின்னு ஹீரோயின் புலம்புறா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, இது உன் வேலை, நீ பார்த்து பண்ணு, நான் இப்ப வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு இவளுக்கு ஒரு பாய போட்டுட்டு நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோ நல்ல வேலை மத்தவங்களோட பொண்ணுக்கு நடக்கிற மாதிரி நம்ம பொண்ணுக்கு நடக்கலையேன்ற ஒரு சின்ன நப்பாசையில பொண்ணை கட்டி பிடிச்சு ஃபீல் பண்ணதும் ஹீரோவோட பொண்ணு ஹீரோ 2 பேரும் ஒரே பெட்ல படுக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் கில்லரோட வீட்ல பேஸ்மெண்ட்ல போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கப்போ அந்த இடத்துல தான் யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குது. கில்லரோட வீட்டு பேஸ்மெண்ட்ல நிறைய பைப் லைன்ஸ் இருக்கு. திடீர்னு அந்த ஒவ்வொரு பைப் லைன்ஸ்ல இருந்தும் விஷவாயு வெளியே வர அதை சுவாசிச்ச 6-7 போலீஸ்காரங்க சம்பவ இடத்திலேயே இறந்துடுறாங்க. இதனால கடுப்பான போலீஸ் சீஃப் ஸ்டேஷன்ல விசாரணைக்காக இருக்கா இல்லையா கில்லர், அவன் ரூமுக்குள்ள போய் அவனை தூக்கி போட்டு தும்சம் பண்றாரு. நடுவுல சீஃபை பிரிச்சு விட்ட ஹீரோயின் கில்லர் ஹீரோயினை தவிர வேற யாருக்கிட்டையும் பேச மாட்டான். யாரை பார்த்தாலும் பயந்து நடுங்கறான். சீஃப் அடிச்சதுனால பயந்து நடுங்கிட்டு இருந்த கில்லரை ஹீரோயின் தான் பேசி பேசியே சமாதானப்படுத்துறா. இதுக்கப்புறம் கில்லரோட வீட்ல இருந்து காப்பாத்தின பொண்ணு கிட்ட போன ஹீரோயின் அவ தானே ரொம்ப நாளா அந்த வீட்ல இருந்திருக்கா. சோ கில்லரை பத்தி ஹீரோயினுக்கு தெரியறதை விட அவளுக்கு நிறைய விஷயம் தெரியும்ல. சோ அவள்கிட்ட போய் கில்லரை பத்தி என்கொயரி பண்ணா ஏங்க அவனை சாதாரணமான ஆளு நினைச்சுக்க போறீங்க, திடீர்னு பைத்திய மாதிரி இருப்பான், திடீர்னு காட்டா மாதிரி நடந்துப்பான், பேசி பேசியே எதிரில இருக்கவங்கள மாய வலையில விழ வச்சிருவான், அவனோட வலையில மட்டும் நீங்க விழுந்துராதீங்க அப்படின்னு இவ கில்லருக்கு ஒரு பில்டப் கொடுக்கறா. எது எப்படியோ கில்லரோட வீட்டு பேஸ்மெண்ட்ல 7-8 போலீஸ்காரங்க இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் நாடு முழுக்க தீயா பரவுது. இதுக்கு மக்கள் கிட்ட எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம சீஃப் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் விசாரணைக்காக கில்லரோட ரூமுக்குள்ள போனவ இந்த தடவை கில்லரோட வீட்ல நிறைய பணம் கிடைச்சிருக்கும் போல. ஒரு மனநோயாளி கிட்ட ஏது இவ்வளவு பணம், சோ அந்த பணம் எப்படிடா அவங்கிட்ட வந்துச்சுன்னு கில்லர் கிட்டே கேட்டா ஆரம்பத்துல அவன் தத்தபுத்தான்றான். அவன் சொல்ற ஒன்னும் புரியல. அப்படியே போக
போக இந்த பணத்தை யாரோ இவனுக்கு கொடுத்த மாதிரியே அவன் சொன்னதும் அடுத்து கொடுத்தது யாருன்னு ஹீரோயின் சொன்னா பாருங்க கில்லர் ஒரு பதிலு, சாண்டா கிளாஸ் தான் அந்த பணத்தை கொடுத்தாருன்ட்டு. அதுக்கப்புறம் கில்லரோட பேச்சுவார்த்தையை ஹீரோயினாலே பொறுத்துக்க முடியல. இவளும் எவ்வளவுதான் பொறுத்து போவா. அதனால ஹீரோயின் இப்ப கேட்டுட்டு இருந்த கேள்வியை அப்படியே விட்டுட்டு, ஏன்பா கில்லர், உனக்கு அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, ஆக்சுவலா இருந்தாங்க, இப்ப செத்துட்டாங்க, அவங்க ஆள் எப்படி, உன் மேல பாசமா இருப்பாங்களா அப்படின்னு ஹீரோயின் ட்ராக்க மாத்தவே அந்த பக்கம் கில்லரோட மூஞ்சும் மாறுது. எங்க அம்மா என்ன லவ் பண்ணதில்ல அப்படின்னு முதல்ல சொன்னவன், இல்ல எங்க அம்மா என்ன லவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னதையே திரும்ப மாத்தி சொல்ல, சரி அதை விடுப்பா, உங்க அம்மா உன்னை காயப்படுத்திருக்காங்களா இல்லையா இப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் கில்லர் லைட்டா காண்டாவறான். அதே சமயம் சீஃப் வேற ஹீரோயினை வெளியே கூப்பிடுறாரு. ஏமா நல்லா ப்ளீச்சிங் பண்ண பீன்ஸ் கொட்ட மாதிரி இந்த பயபுல இருந்துகிட்டு நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் தப்பான பதில சொல்லி நம்மள சுத்தல விட்டுட்டு இருக்கு. இனிமேல் இவனை கேள்வி கேட்கணும்ன்ற அவசியமே நமக்கு இல்ல. பேசாம இவனை கோர்ட்ல நிறுத்திடுவோம். அப்புறம் கோர்ட் ஆச்சு இவனாச்சு. இதோட விட்டு தள்ளுன்னு சீஃப் ஹீரோயின் கிட்ட சொன்னதும், ஏங்க இப்பதாங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் அவனோட மனசுக்குள்ள போய் உண்மையெல்லாம் வாங்க பாத்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள விட்டுட்டு போன்னு சொன்னா எப்படி? இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லா உண்மையும் வாங்கிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் எவ்வளவோ கேட்டும் சீஃப் ஒத்துக்காம கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் தான் ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு பட்டா ட்விஸ்ட். இந்த ஹீரோயினோட அசிஸ்டன்ட்னு 2 பேரை பாத்துருந்தோம் இல்லையா, அதுல ஒருத்தவன் கருப்பன், இன்னொருத்தவன் வெள்ளையன். இதுல வெள்ளையன் கருப்பனோட பேசிக்கிட்டே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து இவனோட கார்ல ஏறி கிளம்ப போறப்போ காரு சுக்குநூறா வெடிச்சு செதறுது. கார்ல பாம வச்சு வெடிக்க வச்சிருக்காங்க. ஒருவேளை கில்லரே தான் ஸ்டேஷனுக்கு உள்ளே இருந்துகிட்டு வெளியே இந்த வேலை எல்லாம் பாக்குறானோ அப்படின்னு சந்தேகப்பட்ட ஹீரோ தன்னோட சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நேரா கில்லர் இருக்க ரூமுக்குள்ள போய் லோடான இவரோட கண்ணை வெளியே எடுத்து வேணும்னே அதை கில்லருக்கு முன்னால வைக்கிறாரு. ஆனா கில்லர் அழுதுகிட்டு மட்டும்தான் இருக்கானே தவிர்த்து கண்ணை எடுக்க எந்தவித முயற்சியும் பண்ணல. இதுல இருந்தே ஹீரோ முடிவெடுத்துறாரு, இது சரியான மென்டல் டிசோர்ஸா போல, நம்ம நினைக்கிற மாதிரி இவன் எந்த தப்பையும் பண்ணல, உண்மையா தப்பு பண்ணவன் வெளியே சுத்திட்டு இருக்கான், நம்ம தப்பான ஆளை புடிச்சிட்டு வந்துட்டோம்னு. இத ஹீரோ சீஃப் கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் சொன்னா ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றா. நம்ம யாரை புடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோமோ அவன் தான் கில்லர், அவனுக்கு உள்ள இருக்க ஒரு கேரக்டர் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்ட்டு. இதை இவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காகவே கில்லரோட சின்ன வயசுல இவனுக்கு சொல்ல முடியாத ஏதோ ஒரு சோகம் நடந்திருக்கு போலங்க. தோ பாருங்க, கில்லருக்கு அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அவங்க சாதாரணமா சாகல, தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிருக்காங்க. இவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சில வருஷத்துக்கு முன்னால, அப்பெல்லாம் கில்லர் பிறக்க கூட இல்ல, ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப யாரோ ஒரு ஆள் இவங்களை ரேப் பண்ணி இவங்களோட உடம்ப ஆத்துல தூக்கி போட்டுட்டு இருக்கான். ஆனா கில்லரோட அம்மா சாகல. இது நடந்த அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அதுல பிறந்தவன் தான் கில்லர். கில்லர் இறந்த கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் தான் இவங்க தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிருக்காங்க. இறக்கிறதுக்கு முன்னால தம் பையனுக்காக ஒரு சூசைட் நோட்டையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொன்ன ஹீரோயின் கில்லரோட அம்மா எழுதி வச்சுட்டு போன சூசைட் நோட்ல இருக்க ஒவ்வொரு லைனையும் தனித்தனியா ஹீரோயின் படிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ கில்லரோட அம்மா டெக்ஸ்டைல் ஃபேக்டரியில வேலை செஞ்சதா ஹீரோயின் சொன்னா இல்லையா, இப்போ இருக்க அந்த டெக்ஸ்டைல் ஃபேக்டரிக்கு போய் யாராவது இருக்காங்களா, அது மூலமா ஏதாவது லீடு கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ நினைச்ச மாதிரி டெக்ஸ்டைல் ஃபேக்டரியில எதுவுமே கிடைக்கல. சொல்ல போனா அது இப்போ ரன்னிங்லயே இல்ல. இப்படி ஹீரோ ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க, அந்த பக்கம் ஹீரோயின் இவ மொட்டையரோட வீட்டுக்கு போயிட்டு முதல்ல கில்லர் போலீஸ்ல மாட்டினதுக்கு காரணமே மொட்டையர் கைவசம் வச்சிருந்த பப்பாயாவோட அக்கௌண்ட்டுக்கு கில்லர் சாட் பண்ணதுனால தானே. சோ இப்போ மொட்டையரோட வீட்டுல இருக்க கம்ப்யூட்டர்ல இருந்து ஹீரோயினோட 2 அசிஸ்டன்ட்ல இன்னும் கருப்பம் உயிரோட தானே இருக்கான். அவங்க கிட்ட கில்லரோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஏன்னா கில்லர் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கும் போதே ஸ்டேஷனுக்கு வெளியே நிறைய அசம்பாவிதங்கள் நடக்குது இல்ல. ஒருவேளை கில்லர் தனியாளா இல்லாம இவன் கூட வேற யாராவது இருந்தா, அப்படி இருக்க ஆள் கூட கில்லர் இந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட் மூலமா பேசியிருந்தா ஹேக் பண்ணி அந்த ஆள் யாருன்றதை கண்டுபிடிக்கலாம் இல்லையா. அதனால ஹீரோயின் இப்படி ஒரு வேலையை பார்க்க சொல்ல, இந்த ஆளும் கில்லரோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி கில்லர் ஹண்டர் 71ன்ற பேர் கொண்ட ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் கூட அடிக்கடி பேசிட்டு இருக்கான்ற தகவலை கண்டுபிடிச்சு ஹீரோயின் கிட்ட சொல்றான். இந்த கேப்லயே ஒயிட் அசிஸ்டன்ட் ஏற போன கார்ல பாம் அடிச்சது இல்லையா, அந்த பாம் எப்படிப்பட்டது, அதை யார் மேட் பண்ணாங்கன்றத கண்டுபிடிச்சு ஒரு லேடி காப் ஹீரோ கிட்ட வந்து சொல்றா. கார்ல வெடிச்சது மிலிட்டரி ஸ்டைல்ல இருக்க ஒரு பாம், மிலிட்டரியை சேர்ந்த ஆளுங்க மட்டும்தான் அந்த மாதிரி பாம் ரெடி பண்ண முடியும்னு லேடி காப் சொன்னதும், மிலிட்டரியை சேர்ந்த ஆளுங்க அதுவும் சர்வீஸ்ல இருக்கிறப்போ சாதாரண கில்லருக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்து கொடுத்துருக்க வாய்ப்பு இல்ல. அதனால ஹீரோ டெக்னிக்கலா யோசிச்சு கில்லர் ஹண்டர் 71ன்ற ஐடி கூட பேசுறான்ல. சோ 71ல பிறந்து மிலிட்டரியில ஜாயின் பண்ணி பாம் தயாரிக்கிறதுக்கு உண்டான யுக்திகள் எல்லாத்தையும் மிலிட்டரியில இருந்தே கத்துக்கிட்டு இப்ப யாரு சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல இருக்கா அப்படின்ற லிஸ்ட ஹீரோ எடுக்க, அதுல நல்லா அரிசி மாவுல வரைஞ்ச அரிய வகை உருவ மாதிரியே ஒரு ஆள் தொக்கா மாற்றாப்பல. அவர் தான் கில்லருக்கு பாம்பு செஞ்சு கொடுத்தாரான்றது இன்னும் கன்ஃபார்மா தெரியல, விசாரிச்சாதான் தெரியும். விசாரிக்க போற இடத்துல அவர் வேற மிலிட்டரி ஆளு, என்ன வேணா நடக்கலாம் இல்லையா. சோ ஹீரோ ஸ்வாட் டீம் பாதுகாப்போட அவரை நெருங்கலாம்னு போனா ஸ்வாட் டீம் அங்க போய் இறங்குனதுதான். இறங்குனதுமே அந்த மிலிட்டரி மேன் ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்னு வந்தவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுலயே அந்த ஆள் தான் பாம்பு செஞ்சு கொடுத்திருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயி போச்சா. சோ ஹீரோ ஷார்ட் கட்ல போய் சுட்டுட்டு இருக்க அந்த மிலிட்டரி மேனை மடக்க, இதுல ஒரு வேடிக்கையை பாருங்க.
பாருங்க, கில்லருக்கு பாம் செஞ்சு கொடுத்தது என்னமோ இந்த மிலிட்டரி மேன் தான். ஆனா கில்லர் எந்த அளவு கொடூரமானவன், பொண்ணுங்களெல்லாம் கடத்தி என்னென்ன பண்றான்றது தெரியாமலே இவர் அவனுக்கு பாம் செஞ்சு கொடுத்திருக்காரு. இப்ப ஹீரோ மூலியமா அதை தெரிஞ்சுக்கிட்டதும், யோ கில்லருக்கு இது மட்டும் தான் செஞ்சு கொடுத்திருக்கியா இல்ல வேற ஏதாவது செஞ்சு கொடுத்திருக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்டா, அது வந்துங்க பாம் மட்டும் இல்லாம செல்போன் சிக்னலை ஹேக் பண்ற ஒரு டிவைஸையும் பண்ணி கொடுத்திருக்கேன் அப்படின்றத சொன்ன மிலிட்டரி மேன் தப்பான ஆளுக்கு துணை போயிட்டமேன்ற குற்ற உணர்ச்சியில ஹீரோ கண்ணு முன்னாலேயே அவர் கையில இருக்க துப்பாக்கியால அவரே ஷூட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாரு. இங்க சீனை கட் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தா தற்சமயம் ஸ்டேஷன்ல பெரிய தலைங்கன்னு யாரும் இல்ல, ஹீரோயின் மட்டும் தான் இருக்கா. இவளும் ரொம்ப நாளா மனநோயாளிக்கு உள்ள இருக்க கில்லரோட கேரக்டரை வெளியே கொண்டு வரணும்னு ட்ரை பண்றாள்ல. இன்னைக்கு அதை எப்படியாவது முச்சாகணும்னு ஆள் இல்லாத சமயத்துல கில்லரோட ரூமுக்குள்ள போனவ கில்லரோட கையில இருக்க ஹேண்ட் கஃபெல்லாம் அவுத்து விட்டுட்டு கில்லரை கோவப்படுத்தி அவனுக்குள்ள இருக்க கில்லர் கேரக்டரை வெளியே கொண்டு வரணும்ன்றதுக்காக வேணும்னே கில்லரோட அம்மாவை பத்தி தப்பு தப்பா பேசுறா. உண்மையை சொல்லு, உங்க அம்மா உன் மேல பாசமா இருக்கவே மாட்டாங்க தானே, எப்ப பார்த்தாலும் உன்னை அடிச்சு துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க தானே, அப்படி இப்படின்னு உசு பேத்தவே வெறியான கில்லரும் பேசிட்டு இருந்த ஹீரோயினை படுக்க போட்டு அவ கழுத்தை நெரிச்ச மேனிக்கு, ஆமாண்டி எங்க அம்மா என் மேல பாசம் வைக்கல, என்ன கூண்டுலலாம் அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணாங்க, அதனாலதான் அவங்க சொன்ன மாதிரி நானே எங்க அம்மாவை கொலை பண்ணி அவங்கள தூக்குல ஏத்திட்டேன் இப்படின்னு கில்லர் ஒரு டெஸ்ட கொடுக்கவே, எது அவங்க சொல்லி உங்க அம்மாவை நீ கொலை பண்ணியா, யாருப்பா அந்த அவங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும் போதே ரூமுக்குள்ள வந்த வேற ஒரு போலீஸ்காரர் கில்லரை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறாரு. இந்த சீனை இப்படியே விட்டுட்டு அடுத்து ஹீரோயினோட அசிஸ்டன்ட்ல பிளாக் காய் ஒருத்தவர் இருக்கான்ல, அவனை காட்டினா அவனோட வீட்டுக்கு போகும்போது வீட்டுல இவனோட பொண்டாட்டி மயக்கமா இருக்கா. இவனுக்கு புதுசா பிறந்த குழந்தை வேற ஒண்ணு இருக்கு. குழந்தை தூங்கிட்டு இருக்க தொட்டில போய் பார்த்தா குழந்தைய காணோம். குழந்தை எங்கன்னு இவன் பதறிட்டு இருக்க அந்த பக்கம் ஸ்டேஷன்ல கில்லர் அட்டாக் பண்ணதுனால சோர்வா உட்கார்ந்து இருந்த ஹீரோயின் கிட்ட ஒரு போலீஸ்காரர் வந்து மேல உங்களுக்காக பார்சல் ஒண்ணு வந்திருக்குன்னு ஒரு பெரிய பாக்ஸை ஹீரோயினுக்கு முன்னால வச்சுட்டு போயிடுறாரு. ஹீரோயின் பாக்ஸ் ஓபன் பண்ணா எடுத்ததுமே அதுல ஒரு லெட்டர் இருக்கு. லெட்டரை படிச்ச ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா ஸ்டேஷன்ல பாம் இருக்குன்னு மிரட்டுற மாதிரியான லெட்டர் அது. லெட்டரை பார்த்ததும் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரையும் ஹீரோயின் வெளியே வர சொல்றா. இந்த விஷயம் மிலிட்டரி மேன விசாரிக்க போன இடத்துல இருந்த ஹீரோவுக்கும் சீஃபுக்கும் தெரிஞ்சு அவங்களும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அதே சமயத்துல பிளாக் காயோட குழந்தை காணாம போச்சுல்ல, ஸ்டேஷன்ல இருக்க கில்லருக்கு வேண்டப்பட்ட யாரோ ஒருத்தவங்க தான் அந்த குழந்தைய கடத்தி ஸ்டேஷன்ல இருக்க கில்லரை யாருக்கும் தெரியாம வெளியே கொண்டு வர சொல்லிருப்பாங்க போல. இந்த களவாணி கருணாகமும் இவனுக்கு இருக்க பிரச்சனையை வெளியாருக்கிட்டையும் சொல்லாம கில்லரை காப்பாத்தி விட்டாதான் நம்ம குழந்தை கிடைக்கும்னு அதான் ஸ்டேஷனே உள்ள பாம் இருக்குன்னு பரபரப்பா இருக்கே. எல்லாரும் உள்ள இருக்க கில்லரை கண்டுக்காம அவங்க உயிரை காப்பாத்திக்கணும்னு வெளியே வந்துட்டு இருக்காங்க. சோ பிளாக் காய் நேரா ஸ்டேஷனுக்குள்ள இருக்க கில்லரோட ரூமுக்குள்ள போய் கில்லரை போலீஸ் மாதிரியே ட்ரெஸ் போட வச்சு அல்லேக்கா அவனை வெளியே கொண்டு வந்து மல்லேக்கா கார்ல ஏத்தி கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இங்க வந்த ஹீரோ பாம் இருக்குன்னு எல்லாரும் வெளியே வந்துட்டீங்க, உள்ள இருக்க கில்லரை எவனுமே கண்டுக்கலையா, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கில்லர் நல்லா இருக்கானான்றத பாக்குறதுக்கு ஹீரோ கில்லர் இருக்க ரூமுக்குள்ள குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தா ரூம்ல கில்லரை காணோம். சோ கில்லரை வெளியே கொண்டு போகணுன்றதுக்காகத்தான் இந்த பாம் த்ரெட்ன்ற ஒன்னையே கொண்டு வந்திருக்காங்கன்றது ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. எப்படியும் ஹீரோயினுக்கு ஒரு பாக்ஸ் ரிசீவ் ஆச்சுல்ல, அதுல பாம்லாம் இருக்காது, இருந்தாலும் பாத்துக்கலாம்னு பாம் ஸ்குவாட் அந்த பாம்பை செக் பண்ண போறப்போ ஹீரோவும் பாக்ஸுக்கு பக்கத்திலேயே போய் நிக்கிறாரு. ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே பாம் ஸ்குவாட் பாக்ஸ் ஓபன் பண்ணா பாக்ஸுக்குள்ள பாம் இல்ல, அதுக்கு பதில் பிளாக் காயோட குழந்தைய வீட்ல இருந்து கடத்தினாங்கல்ல அந்த கை குழந்தை இருக்கு. வெளியே இருக்க யாரோ ஒருத்தவங்க அழகான ஒரு திட்டம் தீட்டி ஸ்டேஷன்ல இருக்க கில்லரை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு பிளாக் காய்க்கு நடந்தது நாளைக்கு இதே கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்க ஹீரோவுக்கும் நடக்கலாம்ல, நடக்காதுன்றது என்ன நிச்சயம். சோ முதல்ல நம்ம ஃபேமிலியை சேஃப்டி பண்ணணும்னு தான் பொண்ணு கிட்ட போய் இங்க என்ன நடக்குது, எதனால ஹீரோ பயப்படுறாருன்றத தெளிவா அவளுக்கு புரிய வச்சுட்டு பொண்ணையும் பொண்டாட்டியையும் இந்த இடத்துல இருந்து சேஃப்டியான வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண ஹீரோ அடுத்து ஹீரோயினோட சேர்ந்து கில்லர் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போயிட்டான். அவ எங்க போனான்னு தெரியல. கில்லரை பத்தி போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தகவல், கில்லர் சின்ன வயசா இருக்கும் பொழுது இவனோட அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்கன்றது மட்டும்தான். அதோட கில்லரோட அம்மாவா அப்ப எவனோ ஒருத்தன் ரேப் பண்ணால, அந்த கேஸ் எல்லாம் ஃபைல் ஆகி கேஸ் முடிஞ்சு போய் கேஸ் ஃபைல்லாம் இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. பட் ஹீரோயினுக்கு ஒரு எண்ணம், இவங்க ரேப் பண்ணி பிரெக்னன்ட் ஆனதுனால கண்டிப்பா மனசு டிஸ்டர்பா இருக்கும். சோ இவங்க மன அமைதிக்காக எப்படியும் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிருப்பாங்க. அப்படி இவங்க சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறப்போ நடக்கிற கான்வர்சேஷன்லாம் சைக்காட்ரிஸ்ட் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. இப்படி சைக்காட்ரிஸ்ட் ரெக்கார்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் வருஷத்தோட எண்டுல ஒரு ஸ்டோரேஜ் ரூம்ல போய் வச்சிருவாங்க. அது பொதுவா யாருக்குமே தெரியாது, ஹீரோயின மாதிரி 1-2 பேருக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மேட்டர் ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுனால கேஸ் ஃபைல் இல்லனாலும் பரவாயில்ல, கில்லரோட அம்மா பேசியிருக்க வீடியோ ஃபுட்டேஜ் ஸ்டோரேஜ் ரூம்ல இருக்கும். அதை பார்த்தா இப்ப கில்லர் எங்க போயிருக்கான்ற லீட் நம்ம கிடைச்சாலும் கிடைக்கலாம்னு ஹீரோவை ஸ்டோரேஜ் ரூம் கூட்டிட்டு வந்து அந்த வீடியோ கேசட் எங்க இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமா சேர்ந்து ஃபுட்டேஜ்ல கில்லரோட அம்மா பேசினதை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ மூலமா அப்பட்டமான ஒரு விஷயம் தெரிய வருது. கில்லரோட அம்மா யாரோ ஒரு ஆளால ரேப் பண்ணப்பட்டிருக்காங்கல்ல, ரேப் பண்ணப்பட்டு இவங்க பிரெக்னன்ட் ஆனதும் அந்த ஆளுக்கு எதிராக இவங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ்ல ஆஜரான கில்லர் அம்மாவை கெடுத்தவனும், நான் இந்த பொண்ணை கெடுத்ததுக்காக இவளுக்கு இவ்வளவு செட்டில்மெண்ட் கொடுத்துறேன், அடுத்து இவளும் சரி இவளுக்கு பிறக்க போற குழந்தை
மறுபடியும் சரி என்ன தேடி வரவே கூடாதுன்னு இவர் சைடுல இருந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. கோர்ட்ல எல்லா கோரிக்கையும் ஏத்துக்கப்பட்டு கில்லரோட அம்மாவுக்கு கெடுக்கப்பட்ட ஆள்கிட்ட இருந்து செட்டில்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இத வச்சு பார்த்தா கில்லருக்கு ரிலேஷனா இப்ப அப்பான்னு ஒருத்தவர் இருந்திருக்காரு இல்ல, ஒருவேளை அவர் கூட கில்லரை காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு சந்தேகப்பட்டு கில்லரோட அப்பா யாரு என்னன்றது நோண்டுனா, கில்லரோட அம்மா ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனில ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அந்த டெக்ஸ்டைல் கம்பெனியோட ஓனர் தான் கில்லரோட அம்மாவை கெடுத்தவன். அது மட்டும் இல்ல, படத்தோட ஆரம்பத்துல பப்பாயாவை கடத்திட்டாங்கன்னு மொட்டையர் ஒரு காரை சேஸ் பண்ணிட்டு போனாரு இல்ல, அப்ப கூட வழியில நல்லா பூம்புகார் பூதம் மாதிரி ஒரு வயசானவர் வந்து ட்ரபிள் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த வயசானவர் தான் டெக்ஸ்டைல் கம்பெனியோட ஓனர். இது தெரிஞ்சதும் கில்லர் அந்த வயசானவரோட வீட்டுல தான் இருப்பான்னு நினைச்சு மொத்த போலீஸும் அந்த வயசானவரோட வீட்டுக்கு போனா இவங்க நினைச்ச மாதிரியே கில்லர் என்னமோ வீட்டுக்குள்ளதான் இருக்கான். ஆனா இவங்க போகும்பொழுதே கில்லர் இவனோட சொந்த அப்பாவையே நாரா கிழிச்சு கொலை பண்ணிருக்கான். அட மென்டலு, இவரை ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு உள்ள போன ஹீரோயின் கில்லர் கிட்ட கேட்டா, அவன் என்னைக்கு கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லிருக்கான். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அந்த ஆளோட கையில இருக்க டெடி பியர் என் அம்மாவோட டெடி பியர், அது எனக்கு வேணும், வாங்கி கொடுங்கன்னு கண்ணீர் விட்டு கதறான். பட் அங்க இருந்த போலீஸ் யாருமே அவனை மதிக்கல. இந்த இடத்துல தாங்க போலீஸ்காரங்களுக்கு ஒரு ட்விஸ்ட். படம் முழுக்க அம்பியா பேசிட்டு இருந்தவன் இப்போதான் திடீர்னு அந்நியனா மாறுறான். ஏய், இவன் தான் கேட்டுட்டு இருக்கான்ல அந்த பொம்மை எடுத்து கொடுன்னு, கேட்ட எடுத்து கொடுக்க மாட்டியா? எனக்கு இவன் அழுதாலே சுத்தமா பிடிக்காது, அவன் அழறத என்னால கேட்க முடியல, ஒழுங்கா அந்த ஆளோட கையில இருக்க டெடி பியர் எடுத்து இவன் கிட்ட கொடுத்துரு, அப்பதான் நீங்க கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் நான் கரெக்டான பதில் சொல்லுவேன் அப்படின்னு படம் முழுக்க இந்த கில்லர் வெளியே வந்துட மாட்டானான்னு ஏங்கிட்டு இருந்தா இல்லையா ஹீரோயின், அந்த கேரக்டர் ஒரு வழியா வெளியே வந்துருச்சு. வாப்பா அயல் நாட்டு அண்ணியா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க, அவன் சொன்ன மாதிரியே ஹீரோயின் செத்து போன அந்த வயசானவரோட கையில இருக்க டெடி பியர் எடுத்து கில்லர் கிட்ட கொடுத்துறா. இதோட கில்லர் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு போய் ஹீரோயின் அவங்க கிட்ட என்கொயரி பண்ண, இந்த தடவை ஹீரோயின் பேசுறது மனநோயாளி கிட்ட இல்ல, அவனுக்குள்ள இருக்க கில்லர் கிட்ட. இது வரைக்கும் என்னென்ன பொண்ணுங்களாம் காணாம போயிருக்காங்களோ எல்லாரோட போட்டோவையும் எடுத்து ஒன்னு ஒன்னா ஹீரோயின் கில்லர் கிட்ட காட்ட, அதுல கில்லர் எந்தெந்த பொண்ணுங்களை கடத்தினானோ அந்த பொண்ணுங்களோட போட்டோவை பார்த்து இந்த பொண்ணை நான் தான் கடத்தினேன், அவளை கொலையும் பண்ணிட்டேன்றத ஒத்துக்கிறான். ஒரு வழியா மனநோயாளிக்குள்ள இருக்க அந்த கில்லர் கேரக்டர் வெளியே வந்துருச்சு. நான் தான் இந்த பொண்ணுங்களை கொலை பண்ணன்றதையும் ஒத்துக்குச்சு. சோ கேஸ் முடிஞ்சிச்சு இல்லையா, சந்தோஷம்டான்னு இவங்க நிம்மதியாகிறப்பதான் ஒரு புது பிரச்சனை. நம்ம மொட்டையர் இருக்காரே, அவர் கூடவே பப்பாயான்ற ஒரு பொண்ணு டிராவல் ஆகும்ல, அந்த பொண்ணை காணோம். மொட்டையரோட கம்ப்யூட்டர்ல வேற கில்லரோட ஐடியில இருந்து எக்கச்சக்கமான மெசேஜஸ் வந்திருக்கு. அப்படின்னா கில்லர் தானே இந்த பொண்ணை தூக்கி இருக்கணும். 2 நாள் போலீஸ்காரங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு தலைமறைவா இருந்தா இல்லையா கில்லர், அந்த டைம்ல இந்த பொண்ணை தூக்கிட்டு இருக்கான் போல. பொண்ணை காணோனதும் பதறி அடிச்சுட்டு ஸ்டேஷன் ஓடி வந்த மொட்டையரு பொண்ணு காணாம போயிட்டா, அவளை கில்லர் தான் கடத்திருக்கான்றத ஹீரோ கிட்ட சொன்னதும் இதை ஹீரோயின் 2 பேருமா சேர்ந்து கில்லர் கிட்ட விசாரிக்கலாம்னு பார்த்தா ரூமுக்குள்ள இருந்த கில்லர் என்ன தெனாவட்டா பண்றான்றீங்க. ஆமாங்க, அந்த பொண்ணை நான் தான் கடத்தினேன், ஆனா இன்னும் அந்த பொண்ணை சாகடிக்கல, உயிரோட தான் இருக்கா, அவளை உயிரோடயே மீக்கணும்னு வைங்களேன், என்னோட ஒரு கோரிக்கையை நீங்க நிறைவேற்றணும். நான் இது வரைக்கும் எந்தெந்த பொண்ணுங்களெல்லாம் கடத்தி கொலை பண்ணிருக்கணும் அந்த பொண்ணுங்களோட ஃபேமிலி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். சோ அதுக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கில்லர் சொல்ல, என்ன பண்ணி தொலையறது, சனி என்கிட்ட பப்பாயா இருக்கா, இவன் சொன்னா பண்ணி தானே ஆகணும், அதனால இவன் கேட்ட மாதிரியே போலீஸ் சார்பில் இருந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸையும் ரெடி பண்றாங்க. அங்க போன கில்லர் மன்னிப்பு கேட்கிறானோ இல்லையோ, யார் யார் ஃபேமிலியில இருக்க பொண்ணுங்களெல்லாம் இவன் கடத்தி கொலை பண்ணானோ அவங்கள்ட்ட ரொம்ப திமிரா பேசுறான். இப்படி இந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதும் அதான் கில்லர் தான் உண்மைலாம் ஒத்துக்கிட்டானே, சோ இவனை கோர்ட்ல சரண்டர் பண்றதுக்கு கார்ல ஏத்துறாங்க. இவன் ஹீரோயினை தவிர்த்து வேற யார்கிட்டயும் பேச மாட்டான்றதுனால ஹீரோயினும் அவன் கூடவே டிராவல் பண்றா. கில்லர் போயிட்டு இருக்க இந்த போலீஸ்கார ஒரு இடத்துல இருந்து மொட்டையரும் ஃபாலோ பண்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் போலீஸ நம்புறது சுத்த வேஸ்ட், நம்மளே இதுல தலையிட்டு கில்லரை பிடிச்சு பப்பாயா எங்கன்றத விசாரிச்சாதான் பப்பாயா கிடைப்பான்னு போலீஸ்கார ஃபாலோ பண்ணிட்டு போன இந்த ஆளு ஒரு கட்டத்துல காரை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ண ஹீரோயின் கில்லர் இவங்க 2 பேரும் இருக்க கார் தலைகீழா கவுந்து நிக்குது. கார் கிட்ட போன மொட்டையர் உள்ள இருக்க கில்லரை வெளியே இழுத்து சொல்றா, எங்கடா நீ கடத்தின பொண்ணுன்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல இருந்த ஹீரோ கில்லரை ஆரம்பத்துல அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுல இருந்து இப்ப விசாரிச்ச வரைக்கும் எல்லா வீடியோ ஃபுட்டேஜஸையும் ஒண்ணா பார்த்துட்டு இருக்க, திடீர்னு அதுல ஹீரோவுக்கு ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆரம்பத்துல அவனை விசாரிச்ச ஃபுட்டேஜ், அப்புறம் அவன் தப்பிச்சு போய் திரும்ப அவனை கூட்டிட்டு வந்து விசாரிச்சாங்கல்ல அந்த ஃபுட்டேஜ், அந்த 2 ஃபுட்டேஜையும் பக்கத்துல வச்சு பார்த்த ஹீரோ, ஆஹா இதுதான் இதுக்குள்ள இருக்க சூட்சமமா அப்படின்னு என்னத்தையோ ஒன்ன கண்டுபிடிச்சிட்டு பரபரப்பா இங்க இருந்து ஓடுறாரு. இன்னொரு பக்கம் கார்ல இருக்க கில்லரை வெளியே இழுத்து மொட்டையேறி கேள்வி கேட்டுட்டு இருக்காருல்ல, அப்ப இந்த இடத்துல வேற ஒரு கார் வந்து நிக்குது. கார்ல இருந்து கையில துப்பாக்கியோட இறங்கின ஒருத்தவங்க குடுகுடுன்னு ஓடி வந்து மொட்டையருக்கு பின்னால நின்னு மொட்டையரை துப்பாக்கியாலே ஷூட் பண்ணி போட்டு தள்ள வந்தால் யாரான்னு திரும்பி பார்த்தா, நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்ன பாத்தீங்களா ஒரு செகண்ட் நம்மள ஒரே வைக்கிற மாதிரியான ட்விஸ்ட கொடுத்துருப்பானுங்கன்ட்டு, அந்த ட்விஸ்ட தான் இப்ப வைக்கிறானுங்க. திரும்பி பார்த்தா மொட்டையருக்கு எதிரில இருக்க கில்லரோட ரூபத்திலேயே மொட்டையருக்கு பின்னால வேற ஒரு கில்லர் நிக்கிறான். தக்காளி கடைசியில இவனுங்க 2 பேரும் ட்வின்ஸ், ஒருத்தவன் மனநோயாளி இன்னொருத்தவன் தெளிவானவன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோ கூட
2 ஃபுட்டேஜை பார்த்து எதையோ கண்டுபிடிச்சதா சொன்னோம்ல, இவங்க ட்வின்ஸ்ன்றதை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அது எப்படின்னா, ஆரம்பத்துல போலீஸ் கிட்ட மாட்டினவன் மனநோயாளி. அவனை விசாரிக்கிறப்போ அவன் எப்பவுமே அவனோட ரைட் ஹேண்டை வச்சு பைத்தியகாரத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். பட் ஸ்டேஷன்ல இருந்து கில்லர் தப்பிச்சு போய் திரும்ப கில்லர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்களே, அது மனநோயாளி இல்ல, தெளிவான கில்லர். ஆக்சுவலா இவன் தான் பொண்ணுங்க எல்லாரையும் கடத்தி கொலை பண்றவனே. வேணும்னே சகோதரனுக்கு பதிலா இவன் போலீஸ் அரெஸ்ட் ஆகி அடுத்து போலீஸ்காரங்க இவனை விசாரிக்கிறப்போ இவன் சகோதரன மாதிரியே நடந்து போலீஸ் ஏமாத்தணும்னு இவனோட லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி பைத்தியகாரத்தனமா நடந்திருக்கான். அதை வச்சுதான் ஹீரோ இவனுங்க ட்வின்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சு என்ன புண்ணியம், ஹீரோ அடிச்சு புடிச்சு இங்க ஓடி வரதுக்குள்ளேயே இந்த 2 தலை வண்டுங்க மொட்டையரை கொலை பண்ணிட்டு கார்ல இருந்த ஹீரோயினையும் கடத்திட்டு போயிடுறானுங்க. இப்ப பப்பாயா மட்டும் இல்லாம ஹீரோயினும் அந்த 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டா. அவளை எங்கடா போய் தேடுறதுன்னு ஸ்டேஷன்ல ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்பதான் இந்த பக்கம் ட்வின்ஸை காட்டுறாங்க. இதுல தெளிவான கில்லர் இருக்கான்ல, அவனுக்கு அவன் சகோதரனான மனநோயாளி மேல பாசம் ரொம்ப ரொம்ப அதிகம். இவங்க பிறந்த கொஞ்ச நாள்லயே ஒருத்தவன் மனநோயாளியே வளர்றதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மா அந்த மனநோயாளியை கூண்டலெல்லாம் அடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்த தெளிவான கில்லர் அவன் தான் அவனோட சொந்த அம்மாவையே கொலை பண்ணி தூக்குல மாட்டி விட்டுருக்கான். இதை நமக்கு தெரியப்படுத்திட்டு ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்தா காணாம போனவங்களை எங்கடா தேடுறதுன்னு ஹீரோ மண்டை காஞ்சி போய் நிக்கிறப்போ ஹீரோவுக்கு எதிரில் இருக்க சில பல விஷயங்கள் ஹீரோவுக்கு ஒரு புது லீடை எடுத்து கொடுக்குது. அதாவது ஹீரோவுக்கு எதிரில் கில்லரோட அம்மா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட பேசின வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அந்த ஃபுட்டேஜ் ஓடிட்டு இருக்கு. அதுல கில்லர் அம்மாவோட கையில ஒரு டெடி பியர் இருக்கு. அப்படியே அதுக்கு பக்கத்துல ஒரு மிலிட்டரி மேன் கில்லருக்கு பாம் மட்டும் இல்லாம செல்போன் சிக்னலை ஜாம் பண்ற மாதிரியான ஒரு டிவைஸை பண்ணி கொடுத்ததா சொன்னார்ல, அவரோட போட்டோவையும் பார்த்த ஹீரோ இந்த டெடி பியரை எடுத்துட்டு வந்தே ஆகணும்னு கில்லரை அரெஸ்ட் பண்றப்போ அவன் ரொம்ப அடம் முடிச்சானே. ஒருவேளை இந்த டெடி பியர்ல ஏதாவது உள்கூத்து இருக்குமோன்னு கில்லரை எந்த ரூம்ல வச்சிருந்தாங்களோ அந்த ரூமுக்கு போன ஹீரோ அந்த ரூம்ல இருக்க டெடி பியரை கையில எடுத்து டெடி பியரை கிழிச்சு பார்த்தா உள்ள ஒரு ஜாமர் இருக்கு. சோ எப்ப மனநோயாளிக்கு பதில் தெளிவான கில்லர் வேணும்னே அரெஸ்ட் ஆனானோ அப்பவே இவன் தப்பிக்கிறப்போ ஹீரோயினையும் சேர்த்து கடத்தணும்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா மனநோயாளி அரெஸ்ட் பண்ணதுல இருந்து அவங்கிட்ட பேசிட்டு இருந்த ஒரே ஆள் ஹீரோயின் மட்டும்தான். சோ மனநோயாளிக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனுக்கு பிடிச்ச பொண்ணை அவன் கூடவே வச்சுக்கணும், அதுக்கு இவளை கடத்தினாதான் முடியும்னு இவளை கடத்த முடிவெடுத்து இவளோட போன் சிக்னலை போலீஸ் கண்டுபிடிச்சிட கூடாது, அதுக்கு இந்த டிவைஸை ஸ்டேஷன் எடுத்துட்டு போகணும்ன்றதுக்காகத்தான் டெடி பியரை கையோட எடுத்துட்டு வர மாதிரி அங்க ஒரு பிளான பண்ணிருக்கானுங்க. பட் ஹீரோ இப்ப அந்த சூச்சமத்தை அவுத்துட்டாரா, ஹீரோயினோட லொகேஷன் ஸ்கிரீன்ல தெரிஞ்சதும் ஹீரோ வண்டியை கட்டிட்டு அந்த லொகேஷனுக்கு கிளம்புறாரு. அது ஐஸால உறைஞ்சு போன ஒரு ஏரி. அந்த ஏரிக்கு மேல பப்பாயா, ஹீரோயின் இவங்க 2 பேரையும் படுக்க போட்ட தெளிவான கில்லர் இவங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அத பக்கத்துல இருந்து ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருந்த மனநோயாளியோ அவன் பண்றதெல்லாம் பார்த்து ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல ஹீரோ அங்க வந்துடுறாரு. ட்வின்ஸ் 2 பேரும் காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடுறானுங்க. அவங்கள ஹீரோ, ஹீரோயின், மீதி போலீஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அதுல தெளிவான கில்லர் தேடிட்டு இருந்த மீதி போலீஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு கடைசியா அவன் ஹீரோயினை லாக் பண்ணிடுறான். ஒரு கட்டத்துல இவன் ஹீரோயினை பொட்டு தள்ள போறப்போ காட்டுக்கு வெளியே மனநோயாளி கதறி கதறி அழற மாதிரியே தெளிவான கில்லருக்கு சவுண்ட் கேக்குது. என்னடா இதுன்னு இவன் ஹீரோயினோட காட்டை விட்டு வெளியே வந்தா ஐசால வரைஞ்ச ஏரிக்கு மேல ஹீரோ மனநோயாளிய புடிச்ச மேனிக்கு நிக்கிறாரு. தெளிவான கில்லருக்கு மனநோயாளி மேல பாசம் அதிகம். இத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த பொண்ணை அப்படியே விட்டுரு, நான் இவனை உங்ககிட்ட அனுப்பிடுறேன் அப்படின்னு தெளிவான கில்லர் கிட்ட இருந்து ஹீரோயினை காப்பாத்திட்டு ஹீரோ அவர்கிட்ட இருக்க மனநோயாளி கிட்ட நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன்பா, அதோ இருக்கான் பாரு உன் அண்ணன், குடுகுடுன்னு உன் அண்ணன் கிட்ட ஓடி போய் அவனை கட்டி பிடி பாப்போம் இப்படின்னு சொல்லி அனுப்புனதும் மனநோயாளியும் ஸ்பீடா ஓடி போய் தெளிவான கில்லரை கட்டி பிடிச்சா ஏற்கனவே ஐசால உறைஞ்ச இந்த ஏரி உடையிற கண்டிஷன்ல இருக்கு. இவனுங்க 2 பேரும் ஒரே இடத்துல வெயிட்ட கொடுத்து நின்னுட்டு இருந்ததுனால ஐஸ் உடைஞ்சு 2 பேரும் ஏரிக்குள்ள போயிடுறானுங்க. 2 பேராலையுமே வெளியே வர முடியல. ஒருத்தவன் வெளியே வரணும்னு ட்ரை பண்ணா இன்னொருத்தவன் அவனை உள்ள பிடிச்சு இழுக்கிறான். இப்படியே 2 பேரும் மாறி மாறி கொஞ்ச நேரம் போராட்டம் பண்ணி கடைசியா செத்துடுறானுங்க. ஒரு வழியா இப்பதான் இந்த பிரச்சனைக்கு விடிவு காலம் வந்திருக்கு. எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதும் பப்பாயாவுக்கு ரொம்ப நெருக்கமான மொட்டையர் இறந்துட்டாருல்ல, அவர் நமக்கு சொந்த பந்தமா இல்லனாலும் சொந்த அப்பா மாதிரி நம்மள பாத்துக்கிட்டாரே, இப்ப அவர் நம்மள விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு பப்பாயா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோ அவரோட ஃபேமிலியை சேஃப்டியான ஒரு இடத்துல போய் வச்சிருந்தாரு இல்லையா, அந்த இடத்துக்கு போய் விளையாடுறதுக்காக இவரோட பொண்ணை பிக்கப் பண்றாரு. கூடவே இருந்த ஹீரோயினை பார்த்த சின்ன பொண்ணு என்ன டாடி சந்தடி சாக்குல எனக்கு ஒரு சித்தியை ரெடி பண்ற போலயே அப்படின்னு கலாய்க்க, இதை கேட்டு சிரிச்ச மேனிக்கு ஹீரோவும் கார் எடுத்துக்கிட்டு கிளம்ப அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.